அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட்டு 3 இது மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 50 மார்க்கு 1 ஹவர் டெஸ்ட்டு. ஸோ டெஸ்ட்டு 3 இதில் இருக்க எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் எல்லாத்தையுமே பாருங்கள். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பின்வரும் தொடர்களில் வல்லினம் தவறாக மிகுந்துள்ள தொடரை தாருக. அதாவது வல்லினம் எது தவறாக இருக்குது, அந்த தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்று கூறினார், என்று கூறினார், கேட்டுக்கொண்டனர், ஆடச் சொன்னனர். ஸோ இனி கேட்பேன், என்று கூறினர், இதுதான் தவறான ஆன்சர். ஸோ என்று கூறினர் தவறான ஆன்சர். இதில் வல்லினம் தவறாக மிகுந்துள்ள தொடர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, நடுதிராவிட மொழிகள் என்னும் வகைமைக்குள் இடம்பெறாத மொழி. நடுதிராவிட மொழிகள் இருக்குல்ல, அந்த வகைமைக்குள் இடம்பெறாத மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், ஆப்ஷன் 2க்கு 2 தான் ஆன்சர். கேத்தா, அது வடதிராவிட மொழிகள் இல்லை. கேண்டா, கோலாமி, அப்புறம் கோண்டி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த கேத்தா அதுதான் பார்த்திங்கன்னா நடுதிராவிட மொழிகள் என்னும் வகைக்குள் இடம்பெறாத மொழியா. சரியான இணையை தேர்ந்தெடுத்து செய்க அப்படின்னா, இதில் இருக்க சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும். காருகள் அப்படின்னா வெற்றிவேர் அதா, இல்லை கண்ணூல் வினைஞர் நெய்பவரா, இல்லை ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவரா, பாசவர்னா நறுமண பொடி விற்பவரா. இது எதுக்கு கேன்சர் ஆன்சர்? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓசுனர்னா எண்ணெய் விற்பவர் தான் ஓசுனர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. சரியான விடை ஓசுனர் எண்ணெய் பொடி விற்பவர், எண்ணெய் விற்பவர். முத்தமிழ் காப்பியம் என்றும் சிறப்பிக்கப்படும் காப்பியம். முத்தமிழ் காப்பியம்னாலே சிலப்பதிகாரம் தான். ஆமாம், குடிமக்கள் காப்பியம்னாலும் சிலப்பதிகாரம் தான். குழந்தை தன் இரு கை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து முகமசைத்து ஆடும் பருவம். அது செங்கீரை வரும். செங்கீரை தான் குழந்தை தன் இரு கை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து முகமசைத்து ஆடும் பருவம் செங்கீரை. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்படும் நூல். சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்படும் நூல் கொடுத்துருக்காங்க. அப்போ பண்ணோடு பாடப்படும் நூல்னா அதுக்கு என்ன வரும் ஆன்சரு? ஆமாம், 6க்கு 3 பரிபாடல் தான். ஏன்னா பண்ணுன்னு வந்திருக்கா, அங்கே பாருங்கள், பண்ணோடு பாடப்படும் பண்ணுன்னு வந்திருக்கா. ஸோ பரிபாடல், பண்ணோடு நூல் அப்படின்னா பரிபாடல். ஓகேவா. சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி பாடப்பட்ட சிற்றிலக்கிய நூல். சேரர், சோழர், பாண்டியர் இவங்க 3 பேர் பற்றியும் சிற்றிலக்கியம் ஒரு நூல் பாடப்பட்டிருக்கு. அந்த நூல் எது அப்படின்னா முத்தல்லாயிரம். அதில் தான் 3 மன்னர்களை பற்றி பாடியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின், வாயில் இலக்கியம் என்னும் பெயரால் அழைக்கப்படும் சிற்றிலக்கியம். வாயில் இலக்கியம். வாயில் இலக்கியம் என்னது? கலம்பகமா, பல்லா, தூதா, பிள்ளைத்தமிழா? வாயில் இலக்கியம் அப்படின்னா தூது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட நூல். நம்பியாண்டார் நம்பி இருக்காங்களா, நம்பியாண்டார் நம்பி இவங்கனால எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னா திருத்தொண்டர் திருவாந்தாதி. திருத்தொண்டர் திருவாந்தாதி தான் நம்பியாண்டார் நம்பியார் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின். 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்திர விழா நடைபெறும் நாள்கள். இந்திர விழா எத்தனை நாட்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திர விழா எத்தனை நாட்கள்னா 28 நாட்கள் நடக்குமா. இந்திர விழா 28 days நடக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் பார்த்தீங்கன்னா திருமந்திரம் தான் தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல். ஓகேவா. திருமந்திரம் தான் தமிழ் 3000 என்று அழைக்கப்படும். அப்புறம் நெய்தற்காளியை இயற்றியவர். நெய்தற்காளின்னு ஒன்று இருக்குது. அந்த நூலை இயற்றியவர் நல்லாத்தினார் தான் நல்லாத்தினார் நெய்தற்காளியை இயற்றியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, தந்தை பெரியார் நடத்திய இதழ்கள்.
அவர் நடத்தின இதழ் ஒன்று இருக்குது, தந்தை பெரியார் நடத்தின இதழ். அது என்ன, பாரதமணி. பாரதமணி தான் வந்து தந்தை பெரியார் நடத்திய இதழ். பிள்ளைத்தமிழ் ஆண் பெண் இருவருக்கும் பொதுவாக பருவங்களின் எண்ணிக்கை. பிள்ளைத்தமிழில் வந்து ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் பொதுவான பருவங்களின் எண்ணிக்கை வந்து மொத்தம் எத்தனை அப்படின்னா 7 இருக்குது பொதுவாக. ஓகேவா? இன்மொழி அப்படின்னு பிரித்து எடுத்தோம்னா இனிமை ப்ளஸ் மொழின்னு வருமா, இன்மை ப்ளஸ் மொழியும் வருமா? என்ன வரும்? எஸ், இனிமை ப்ளஸ் மொழி. இன் ப்ளஸ் மொழினா இனிமை ப்ளஸ் மொழி அப்படின்னு தான் பிரியும். அப்புறம் வந்து 16வது கொஸ்டின், அலை ஒரு ஒலி வந்து வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. ஓகேவா? அலைனா காற்று அலை வருமா, அலைனா அலைத்தல் வருமா? ஆப்ஷன் ஏ தானே கரெக்ட் வரும். 16க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அலைனா கடல் அலை, அலைனா அலைத்தல். 16வது கொஸ்டின், பிரித்து எழுதுக. பாடான் திணை. பாடான் திணைனானது பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை. ஆப்ஷன் ஏ வருமா? 17க்கு ஏ தான் கரெக்டு. பாடான் திணைனா பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை. நெக்ஸ்ட்டு, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் யார்? மருந்து தான் பரவாயில்ல, அதை உருந்தோடு செல்லு அப்படின்னு சொல்கிறது வந்து ஔவையார் தான் வந்து மருந்தாக இருந்தாலும் சரி அது விருந்தோடு விருந்துன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனார் நூல்கள் அல்லாதது எது? என் சுவை, நூறாசிரியம், புதிய உரை, உலகின் 100. புதிய உரை வருமா? 19க்கு புதிய உரை தான் வந்து வராது, மிச்செல்லாம் வரும். இது வரும், இது மட்டும் தான் வராது. ஸோ அதான் ஆன்சர். எது அல்லாததுன்னு கேட்டிருக்காங்க கொஷின். உலக காற்று நாள் வந்து எது? உலக காற்று நாள் வந்து ஜூன் 15 தான் வந்து உலக காற்று நாள். இன்னைக்கு ஜூன் 11வது ஜூன் 11 வந்து அப்டேட் பண்ணுறேன். ஜூன் 15 இதுலேருந்து 4 நாள் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உலக காற்று நாள் வந்து வருது. இட்டதோர் தாமரை பூ இதழ்விரி திருந்தல் போல வட்டமாய் புறக்கல் கூடி இறையன்னும். அதாவது வந்து இட்டதோர் தாமரை பூ இதழ்விரி திருதல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறையன்னும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பாடம் வந்து புறாக்கள் வந்து வட்டமாக இருக்கும், தாமரை பூ வந்து இதழ் விரிக்கும். இதெல்லாம் சொன்னது வந்து 21க்கு வந்து ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. பாரதிதாசன் தான் வந்து கரெக்டு. ஓகேவா? பாரதிதாசனா வந்து வட்டமாக வந்து இது புறாக்கள் கூடியிருக்கும் அப்படி மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து பின்வரவற்றுள் பொருந்தாத இணையை தேர்க. பின்வரவற்றுள் பொருந்தாத இணையை தேர்க. எது வந்து பொருந்தலை அப்படின்னு கேட்குறாங்க 22க்கு. ஓகே, நறுவி தூவி இதான் தப்பு, மிச்செல்லாம் கரெக்டு. ஓகே, பொருந்தாதன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நோவி சக்கரம் கரெக்டு. கேடுனா மலை, விரிச்சினா நற்செயல், விரிச்சி அப்படின்னா நற்செயல், கேடுனா மலை, நோபினா சக்கரம். ஓகே, 23 ஆண்ட பகுதிகள் உருண்டை வடிவம் உடையன. சரி, அண்ட பகுதிகள் உருண்டை வடிவம் உடையன. அண்ட பகுதி வந்து உருண்டையாக இருக்கும் என்று கூறின நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. 2 திருவாசகத்தில் வந்து அண்ட பகுதி வந்து உருண்டையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டத்தை வீரமாமுனிவருக்கு வழங்கியவர். அதாவது வீரமாமுனிவர் இருக்கார்ல, அவருக்கு வந்து இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற விருதை வந்து யார் வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னா சந்தா சாஹிப் தான் என்ன பண்ணியிருக்காரு, வீரமாமுனிவருக்கு இஸ்மாத் சன்னியாசின்னு பட்டத்தை வீரமாமுனிவர் கொடுத்தது வந்து சந்தா சாஹிப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ட்ரிக்ஸ் இருக்கா எப்படின்னா, இதுவும் சாவல ஆரம்பிக்குது. இவர் கொடுக்குறது பேர் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசின்னு கொடுக்குறாரு. யார் கொடுக்குறாருன்னா வீரமாமுனிவர் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட்டு, உரையை ஊன்றி பார்த்தாலும் புளிக்காத பால், தந்தையை தந்த தாய்ப்பால் முப்பால். அதாவது உரையை வந்து ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால், புளிக்கவே பிடிக்காதான், தந்தை தந்த தாய்ப்பால் அப்படின்னு சொல்கிறது வந்து திருக்குறளை போற்றி கூறும் வந்து கவிஞர் யார்? திருக்குறளை வந்து போற்றி சொல்லியிருக்காரு. 25க்கு அறிவுமணி தான் வந்து என்ன சொல்லியிருக்காரு, உரையில் நீங்கள் ஊற்றி வச்சாலும் பால் புளிக்காது, தந்தை தந்த தாய்ப்பால்னு திருவள்ளுவரை பிறந்திருக்காரு, திருக்குறளை பிறந்திருக்காரு. அது யாருன்னா அறிவுமணி. அப்புறம் 26க்கு கீழ்கண்டவற்றுள்
விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி அந்த எழுத்துக்களை மட்டுமே இணைத்து கவிஞர்கள் பெயரை தருக. கீழே வந்து இருக்குல்ல, அதோட ஈடுபட்ட எழுத்துக்களை வந்து நிரப்பணும்னா அது நம்மளுக்கு ஒரு கவிஞர்கள் பெயர் வருது. அதை வந்து நம்ம நிரப்பி பார்ப்போமா? 26க்கு என்னது 26க்கு பி தான் கரெக்டு. அப்போ கம்பர் தான் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கம்பர் கரெக்டுனா ஃபஸ்ட்டு காவா கதவு, ஓகேவா? அங்கே கா போகிறேன்னா கதவு, வீட்டை காப்பது, ஓகேவா? இங்கே வந்து இருக்குது இம் போடுமா, அம்பு அம்பா, அம்புனா வில்லோடு, வில்லில் தான் அம்பு போடுமா, தொடர்புடையது, ஓகே. இது பாவனா பட்டு, பட்டுன்னா என்னது? காஞ்சிபுரத்துக்கு சிறப்பு, ஓகே. காஞ்சிபுரத்தில் பட்டு. அப்புறம் இருக்கா, இருற கொண்டே போட்டோன்னா என்ன வரும்? பலர், பலர்னா ஒருவர் என்பதை எதிர்ச்சொல், ஒருவர் என்பதை எதிர்ச்சொல் இது பலர், ஓகே. நெக்ஸ்ட், விடைக்கேற்ற வினாவை தேர்க. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா, ஓகேவா? விடையை கொடுத்துட்டாங்கப்பா, இதோட கொஸ்டின் கேட்கணும், ஓகேவா? உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு வந்து மலேசியாவா. ஸோ உலக மாநாடு என்றால் என்ன? தப்பு. மலேசியா ஏன் உலக மாநாடு நடத்தியது? தப்பு. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் மாநாடு, ஓகே. மலேசியா எங்கே உள்ளது? இதுவும் தப்பு. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஏன்னா உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு வந்து அதான் மலேசியா. அதான் வந்து கொஸ்டின் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ 27க்கு டி, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பின்வருவனற்றுள் இயல்பு புணர்ச்சி பயின்று வரும் சொல்லை தேர்க. இயல்பு புணர்ச்சி வந்து வரும்ல, இயல்பாகவே வரும்ல, அந்த சொல்லை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இயல்பு புணர்ச்சி உள்ள சொல்லை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது எந்த சொல்லுனா 28க்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டு. வாழை மரம் தான் வந்து இயல்பு புணர்ச்சியா. ஒரு அணிலை இல்லையா, மணியடி இல்லையா, பனிக்காற்று கிடையாதான். நம்ம எல்லாம் பனிக்காற்று தான் போடுவோம் 28க்கு. ஆனால் வந்து வாழை மரம் தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 29வது கொஸ்டின், இருவர் உரையாடுவது போன்ற இசை. இருவர் உரையாடிட்டு இருக்காங்களா, பேசிகிட்டு இருக்காங்க, 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பேரான ஓசை வந்து செப்பல் ஓசை. செப்பல் ஓசை தான் 2 பேர் வந்து பேசுறது. இப்போ பார்த்தாலும் சவுண்டு மாதிரி வந்துகிட்டே இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு, குண்டலமும் குலைக்காதும் என்பதன் இலக்கண குறிப்பை தேர்க. குண்டலமும் குலைக்காதும் என்பது இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அது வந்து என்னது? 30க்கு ஆப்ஷன் 1 எண்ணுமை தான் வந்து இம்மு. ஏன்னா இது எண்ணுமை நடை என்ன தெரியுமா? இம்மில் முடியும். இம்மில் முடிஞ்சாலே எண்டானுச்சுனாலே அது எண்ணுமை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், பொறுத்துக ஒரு 20 கொஸ்டின் இருக்குது, வேகமாக பார்த்துடலாம், ஓகேவா? இது வந்து இயற்பெயர் அண்டு புனைத்தல் பண்ண சொல்கிறாங்க. 31க்கு வந்து ஆப்ஷன் ஓகே. 1க்கு வந்து 4, 1க்கு வந்து 4. ராமகிருஷ்ணர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? தாராபாரதி சொல்கிறாங்க. துரைராசு வந்து என்ன பண்ணுறாங்க? துரைராசு வந்து முடியரசனா, ஓகே. சுப்புரத்தினம் இருக்கார்ல, அவர் வந்து என்னது? சுப்புரத்தினம் வந்து பாரதிதாசன் தான். பாரதிதாசன் சுப்புரத்தினம். துரைமாணிக்கம் வந்து பெருஞ்சித்திரன் தான், ஓகேவா? புரிஞ்சா? அப்போ என்ன கரெக்டு? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து 32வது கொஸ்டின் வந்து இதையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் 1 தான் கரெக்டான ஆன்சரு. இதுக்கு வந்து என்னன்னா என்ன கொடுப்பாங்க? 3க்கு வந்து 1க்கு 3 உயிர் அமுதாய் அப்படின்னா கோமகலாம். கோடையும் வசந்தமும் அப்படின்னா மீராவான். கோடையும் வசந்தம்னா மீராவான். கன்னிவாடினா வந்து காசி சிவகுமாரா, கன்னிவாடி. நெக்ஸ்ட் வந்து ஓர் ஆரம்ப பள்ளியின் ஆசிரியரின் குறிப்பு அப்படின்னா அது குப்புச்சாமியா. அப்போ 30க்கு வந்து ஆன்சர் என்னது? 32க்கு ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 33க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னன்னா 33க்கு வந்து ஆப்ஷன் சி டி தான் கரெக்டு. எப்படின்னா 1க்கு சந்திராயன் 1 திட்ட இயக்குனர் யாருன்னா 1க்கு பயன்சாலை அண்ணாதுரை தான் சந்திராயன் 1. அப்புறம் வந்து இந்தியாவின் செவ்வாய் சுற்றுலாக்களம் வந்து திட்டமிட்ட இயக்குனர் வந்து அருணன் சுப்பையா வந்து செவ்வாய் கிரகத்துக்கு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து ரேடாரோட செயற்கைக்குழு வந்து திட்ட இயக்குனர் யாருன்னா இது வளர்மதி தான் வந்து ரேடார்னா வளர்மதி. செவ்வாய்னா வந்து அருணன் சுப்பையா. சந்திராயன் 1ன்னா வந்து மாதிரி அண்ணாதுரை. 2015 விக்ராந்த் சாராபாய் விண்வெளி நிலையத்தை இயக்குனர். அது விக்ரம் சாராபாய்னா வந்து அது சிவன். நெக்ஸ்ட் 34வது கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆன்சர்னா
4 தான் கரெக்டு. அப்போ 4 தான், டி தான் கரெக்டு. 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அப்போ 4 கரெக்டானது. 1க்கு 2 வருது. அப்போது வாயு வழக்கம் அறிவு செறிதடங்கி ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு சொன்னது இது. வாயு வழக்கம் அறிந்து செறிதடங்கி ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு சொன்னது வந்து 1க்கு 2 ஔவையார் தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொன்ன வந்து 3 சிலப்பதிகாரம் தான் வந்து சொல்லியிருக்காங்க. வண்டோடு புக்க மணவாய் தென்றல். நந்தமிழ் தன்பொருளை நன்னனியும் சேர்பொருள் செந்தமிழும் பின்னு சித்த சென்றலே அப்படின்னு சொன்ன வந்து சிக்கு வந்து 4 வருது. பத்மரிதி தென்றல் விருது, தென்றல் விடுத்தூது. ஓகேவா? அப்புறம் வந்து நளியிரு முன்னீர் நாவாய் அப்படின்னு வந்துச்சுனாலே புறநானூறு. ஓகேவா? 35வது கொஸ்டின். 35வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சண்பகம் அப்படின்னா என்னன்னா 35வது கொஸ்டின். சண்பகம்னா 4 ஒரு முறை மலர்தல். 4க்கு ஒரு முறை மலர்தல் வந்து சண்பகம். அப்புறம் வந்து பிரம்ம கமலம் அப்படின்னா வந்து ஆண்டுக்கு ஒரு முறை. ஆண்டுக்கு ஒரு முறைனா பிரம்ம கமலம். அப்புறம் மூங்கில்னா வந்து தலைமுறையாக இருக்கும் மூங்கிலை. குறிஞ்சினா வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும். அப்போ குறிஞ்சி வந்து 12 முறை ஒரு முறை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 36க்கு அதிவீரம பாண்டியன் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா திருக்கருவை ஆந்ததி. ஓகேவா? அதிவீரம பாண்டியன் வந்து திருக்கருவை ஆந்ததி. ஓகே. பரஞ்சோதி முனிவர் இருக்காருல்ல, அவர் வந்து மதுரை பதிற்று பத்தாகி. மதுரை பதிற்று பத்தா பரஞ்சோதி முனிவர். குமரகுருபரர் வந்து மதுரை கலம்பகம். ஓகே. கம்பர் வந்து சரஸ்வதி ஆந்ததி. ஓகே. அப்போ வந்து என்ன கரெக்டு? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இதுக்கும் 37வது கொஸ்டின். வீணை மகரையால் பேரியால் சகோடையால் அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன மீனிங்னா, வீணைனா வந்து என்ன வருதுன்னா 37க்கு 4 வரும். அப்போ 1க்கு 4 1க்கு 4. ஓகே. மகரையாள்னா வந்து 19 மகரையாள். ஓகே. அப்புறம் வந்து பெரியாள்னா வந்து 21. சகோடையாள்னா வந்து 11. அப்போ வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 38 வந்து பார்த்தீங்கன்னா களி கலை தட்டை 100. களி கலை தட்டை 100. அப்போ 1 தான் ஆன்சரு. அப்போ களினானது, களினா வந்து கரும்பின் அடி தான் வந்து களியாம். களினானது கரும்பின் அடி தான் வந்து களிங்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலை அப்படின்னா வந்து களினா கரும்பின் அடி, கலைனா வந்து மூங்கில் அடி. ஓகே. தட்டைனா வந்து சோளம், தட்டைனா சோளம். 100னா வந்து குத்துச்செடியின் அடி 100. அப்போ என்ன ஒரு ஆன்சரு? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 39வது கொஸ்டின். ஓடு தோல் தோழி தேடு. ஓகேவா? அப்போ வந்து 39வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் கரெக்டான ஆன்சர். 39க்கு 3 தான் கரெக்ட். அப்போ ஓடுனா என்னது? ஓடுனா மிக வன்மையானது. ஓகே. ஓட சொன்னால் தோல்னா என்னது? திண்ணமானது. ஓகே. தோழின்னா என்னது? மிக மென்மையானது, மெல்லியது. சரி, மிக மெல்லியது. தேடுனா வன்மையானது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பொருத்தி விடை தேர்க. சிறுகுடி, போரூர், பாக்கம், குறும்பு இதெல்லாம் வந்திருக்கு. சிறுகுடினா என்ன வரும்? சிறுகுடினா வந்து குறிஞ்சியாம். சிறுகுடினா குறிஞ்சி. போரூர்னா வந்து மருதம். பாக்கம் அப்படின்னா நெய்தல். குறுப்பு அப்படின்னா வந்து பாலை. அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். 40க்கு ஏ தான் கரெக்ட் ஆன்சர். 41 அயோத்திதாச பண்டிதர், அம்பேத்கர், பாரதியார், பெரியார். அயோத்திதாச பண்டிதர் என்ன பண்ணியிருக்காரு? 41. ஓகே. அயோத்திதாச பண்டிதர் வந்து ஒரு பைசா தமிழன்னா அயோத்திதாச பண்டிதர். ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அயோத்திதாச பண்டிதர் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பைசா தமிழர். ஓகே. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காங்க? ஒடுக்கப்பட்ட பாரதம் தான் அம்பேத்கர். ஓகே.
பாரதி யார் வந்து இந்தியா, பெரியார் வந்து குடியரசு. ஓகே, பொருத்தி விடை தெரிக பாடலின் தலைப்பு. ஓகேவா, ஓடை வருமுன் காப்போம் விடுதலை திருநாள் உயிர் குணங்கள். ஓகேவா, ஓடைனா என்னன்னு பார்ப்போம்னா இப்போ 42க்கு ஓகே, ஓடைனா வந்து தொடுவானமா, ஓடைனா தொடுவானம். நெக்ஸ்ட்டு வருமுன் காப்போம் அப்படின்னா வந்து மலரும் மலையும், மலரும் மலையும், அதான் வந்து வருமுன் காப்போம். விடுதலை திருநாள்னா வந்து கோடையும் வசந்தமும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து உயிர் குணங்கள் அப்படின்னா கன்னிப்பாவை, கன்னிப்பாவை தான் உயிரின் குணங்கள். அப்போ என்ன ஒரு ஆன்சரு, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் தமிழ்நாடு, கர்நாடகம், பஞ்சாப், குஜராத் 43. தமிழ்நாடு, கர்நாடகம், பஞ்சாப், குஜராத் 43 வந்து 4 தான். ஓகேவா, ஓகே வரேன். அப்போ வந்து 1க்கு 3 வருது. பொங்கல் திருநாள் தான் தமிழ்நாடு. ஓகே, கர்நாடகம்னா மகர சங்கராத்தி. ஓகே, அப்புறம் வந்து பஞ்சாப்னா லோரியா. ஓகே, குஜராத்னா உத்ராயம் தான் குஜராத். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் 44வது கொஸ்டின். இதுக்கு வந்து நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகேவா, 44வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்டான ஆன்சரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1க்கு 4 சொல்லியிருக்காங்க. வள்ளலார் தான் வந்து 10 வயதிற்குள்ளேயே செற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வந்து வள்ளலார். அதே வந்து என்னென்னா 16 வயதிலேயே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியாகவும் இது வந்து மாவீரர் அலெக்சாண்டர் தான் இருந்திருக்காரு 16 வயசில். 15 வயசுலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி கொடுத்தவர் வந்து அனுப்பியவர் வந்து 15 வயசுலேயே அனுப்புனவர் வந்து விக்டர் ஷிபுகே. நெக்ஸ்ட் வந்து 17 வயதிலேயே பைசா நகர சாயுத கோபுரத்தின் விளக்கு ஊசலாவது குறித்து ஆய்வு நடத்தியவர் வந்து கலிலியோ. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து 45வது கொஸ்டின். 45வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, 45க்கு வந்து ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. அப்போ என்ன வந்திருக்கு ஆப்ஷன் 2னா காமராஜர் கவிதைகள்லாம் வந்து கருப்பு மலர்கள். ஓகே, திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதன் நாடக நூலோட திரைப்படமாக வந்து தண்ணீர். ஓகே, நோபல் பரிசு பெற்ற ஏர்னஸ்ட் ஹெமிங்வே 100 நாவல், அது வந்து 4. ஓகேவா, கிழவனும் கடலும் தான் கரெக்டு. சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல் வந்து ஒரு கிராமத்து நதி. ஓகேவா, 46வது கொஸ்டின். 46வது கொஸ்டின் வந்து என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. அப்போ வந்து என்ன வரும், விந்து அப்படின்னா விதை அப்படின்னு அர்த்தம். ஓகே, கலை அப்படின்னா வேண்டாத செடி. ஓகே, ஈன அப்படின்னா பெற அப்படின்னு அர்த்தம். அப்போ வன்சொல் அப்படின்னா வந்து கடுஞ்சொல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 47வது கொஸ்டின். ஜெயகாந்தன் படைப்புகளை பொருத்தி விடை தெரிக. ஸோ 47வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் 4 தான் கரெக்டு. அப்போ என்ன வரும், 1க்கு ஒரு பிடி சோறு 47, ஒரு பிடி சோறுனா 4. குறும்புதினம். ஓகே, பிரளயம்னா 4. சரி, ஃபஸ்ட்டுக்கு வந்து தப்பு. என்ன தப்புன்னா இது வராது. ஒரு பிடி சோறுனா சிறுகதை தொகுப்பு. பிரளயம்னா தான் குறும்புதினம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாரிஸுக்கு போ அப்படின்னா புதினம். அதே வாழ்விக்க வந்த காந்தினா வந்து மொழிபெயர்ப்பு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 48வது கொஸ்டின். 48 பொருத்தி விடை தேர்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு யார் சொன்னது, திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரா? ஓகேவா, ஓகே, அப்போ வந்து கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு யார் சொல்லியிருப்பா, ஔவையார் சொல்லியிருப்பாங்க. ஔவையார் வந்து கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புன்னு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? சரி, இது பார்த்துக்கோங்க, ஔவையார் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. மறுதன வேண்டாவாம். இது வந்து இந்த கொஸ்டின் வந்து டவுட்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டைம் இதை செக் பண்ணிக்கோங்க. அந்த கொஸ்டினை மட்டும் செக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஓகே.
48வது கொஸ்டின். கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு வந்து ஔவையார். ஓகேவா. மருதன வேண்டாவாம் யாக்கை அப்படின்னா வந்து திருவள்ளுவராம். மருதன வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படின்னு சொன்னால் திருவள்ளுவராம். காலை மாலை உலாவும் நிதம் அப்படின்னா வந்து காலை மாலை நிலா உலவும் அப்படின்னா கவிமணியா. அதே வந்து ஒன்றிய குலம் ஒருவனை தேவனா திருமூலராம். ஓகே, கரெக்டாக மாதிரி தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. ஆப்ஷன் பி தான் இது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 49 பொறுத்து செங்கீரை சாம்பாணி முத்தம் அம்புலி அப்படின்னா என்னென்னா செங்கீரை அப்படின்னா என்னதுன்னா இரண்டாம் பருவம். செங்கீரைனா இரண்டாம் பருவம். சப்பானினா வந்து 4ஆம் பருவம். ஓகே. முத்தம் அப்படின்னா என்னது 5ஆம் பருவம். அம்புலி அப்படின்னா 7ஆம் பருவம். அப்போ என்ன ஒரு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். பாரதியார், வாணிதாசன், கவிமணி, தேசிய விநாயகம் பிள்ளை, குமரகுருபரர். ஓகேவா. வாணிதாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா வாணிதாசன் வந்து சத்திரிகையின் கதையை பாரதிதாசன் வந்து சத்திரிகையின் கதையை வாணிதாசன் என்ன சொல்லியிருப்பாருன்னா கொடிமுல்லை அதை வந்து எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து கவிமணி தேசிய விநாயகம் வந்து மருமகள் வழி மாமியம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் வந்து குமரகுருபரர் வந்து பார்த்தீங்கன்னா கந்தர்களின் வெண்பா தான் வந்து குமரகுருபரன் எழுதியிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்போது 50க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ வந்து மொத்தம் இதில் வந்து ஒரு 50 கொஷின் வந்து நம்ம இதில் பார்த்துருக்கோம். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் செக் பண்ணிவிட்டு நம்ம அதை செக் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.